எங்கும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை யாழுமா யாழ் குட்டி ஏ இங்க பாருடி. இப்ப எதுக்கு இப்ப நீ வருத்தப்பட்டு இருக்க? அதான் அத்தைக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களேடி. வா உள்ள போய் பார்க்கலனாலும் வர மாட்டேங்கிற. வாமா உள்ள போய் அத்தை எப்படி இருக்காங்கன்னு பாப்போம். எனக்கு அம்மா பார்க்கணும் போலதான் இருக்கு. ஆனா அம்மா பார்த்தா நான் அழுதுருவேன்ல. சூர்யா அண்ணா துளசி எல்லாம் சொன்னாங்கல்ல அழக்கூடாதுன்னு அம்மாவை பார்த்து. இப்ப நான் அம்மா பார்த்தா அழுதுருவேனே. அதுக்காக பயந்துதான் அம்மாவை பார்க்காமலே இருக்கேன். அம்மா தூங்கின பிறகு போய் பார்க்கலாமா? இங்க பாருமா அத்தையை பார்த்து அழாது. சொல்றது கேளு. அத்தைக்கு நீனா எவ்வளவு இஷ்டம் தெரியும்ல. எங்க வீட்டு செல்ல குட்டியே நீதாண்டி. அப்படி இருக்கும்போது நீ அழுதா எப்படி? இங்க பாரு அத்தைக்கெல்லாம் எதுவும் ஆகாது. மாமாக்கு இப்படி இருக்குன்றதுனாலதான் அத்தை ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்ப நீயும் அழுதா அத்தைக்கு இன்னும் 2 வருத்தம் தான் கூடும். இங்க பாரு நீ தான் அத்தைக்கு சமாதானப்படுத்தணுமே. இல்ல இல்ல நான் அம்மா பார்த்தா அழ மாட்டேன். எனக்கு அம்மா வேணும். அம்மா பார்த்தா நான் அழலாம் மாட்டேன். அம்மா பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். சரியா? வெரி குட். இப்படிதான் இருக்கணும். யாழ் குட்டி சொன்ன கேட்டுக்கலாமா? சரிடி. இப்படியே சாஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வேற மாதிரி போயிடுவோம். பாத்துக்க. என்னடி முறைக்காத. நான் சொன்னதை செஞ்சிருவேன். உனக்கே தெரியும்ல. மூஞ்சி பாரு எவ்வளவு சீரியஸான விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? என்னடி சீரியஸா என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க பாரு எங்க அத்தைக்கெல்லாம் எதுவும் ஆகாது. எங்க அத்தை இப்ப இல்ல இன்னும் 100 வருஷத்துக்கு நல்லாவும் நிம்மதியும் தெம்பாவும் இருப்பாங்கடி. நம்ம குழந்தையில தூக்கி கொஞ்சணும்டி. என்ன இப்படியே இருந்தா எப்படி? அத்தை பாவம் இல்ல. அத்தைக்கு நம்ம தான் ஒரு பேரனோ பேத்தியோ பேத்து கொடுக்கணும். அவங்க வச்சு கொஞ்சணும்ல. பாரு இப்படியே இருந்தா எப்படி? சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாடி. மூஞ்சி பாரு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ இப்பதான் குழந்தை பத்தி பேசிட்டு இருக்க. ஆமா நீ குழந்தை பத்தி பேசுறியே என்ன பத்தி யோசிச்சியா? இன்னும் 3 to 4 daysல நான் கோயம்புத்தூர் போகணும். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அடி யாழ் குட்டி நீ யாழ் குட்டி பத்தி யோசிக்காம இருப்பேன். அதெல்லாம் நான் எப்பயும் யோசிச்சுட்டேன். இன்னும் 2 நாள்ல நம்மள ஃபேமிலியா குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். அப்ப வச்சுதான் சூர்யா மச்சான் கிட்ட பேச போறேன். இங்க பாரு கண்டிப்பா மச்சான் நமக்கு நல்ல முடிவாதான் சொல்லுவாரு. நீ கோயம்புத்தூருக்குலாம் போற மாதிரி இருக்காது. நான் உன்னை அனுப்ப மாட்டேன்டி. கவலைப்படாத. சரியா? நிஜமாவா? நான் போக மாட்டேன்ல. கண்டிப்பா நான் போக மாட்டேன்ல. கண்டிப்பா போக மாட்டேடி. நீ யாழ் குட்டி என் கூட தான் இருப்பா. நான் எப்படி யாழ் குட்டியை விடுவேன்? அதெல்லாம் விட மாட்டேன். சரி நீ பாரு சும்மா எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணி அழுதுட்டுலாம் இருக்கக்கூடாது. சரியா? நீ பாரு நீ எதுவும் சாப்பிடல. வா நான் ஏதாவது வாங்கி தரேன். சாப்பிடுறியா? வேணாம் எனக்கு பசிக்கல. அம்மாவை பார்க்கணும். அம்மா தூங்கினதுக்கு அப்புறம் போய் அம்மா மட்டும் ஒரு பார்க்கலாமா? அத்தையை பார்க்கலாமா? ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது சாப்பிடணும்ல. சாப்பிடாம இப்படி அழுதுகிட்டே இருந்திருக்கேன். அந்த வயிற்றுல என்னடி இருக்கும்? நீ யாழ் குட்டி பட்னியெல்லாம் இருக்கக்கூடாது. சொன்னா கேளு. வா நான் ஜூஸ் ஆச்சு வாங்கி தரேன். குடிச்சிட்டு அப்புறமா வந்து அத்தையை பார்த்துட்டு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் வீட்டுக்கு. நீயும் ஷாலினியும் கிளம்புங்க. நேத்து வேற பாவம் நமக்காக இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா. அவளையும் கூட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறேன். 3 பேரும் படுத்து தூங்குங்க. சரியா? அத்தைய 2 நாள்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். நீயும் வீட்டுக்கு வருவியா? கண்டிப்பாமா. அப்புறம் நானும் கதிரும் வீட்டுக்கு தான் வரும். சூர்யா மச்சனும் துளசியும் இங்க அத்தை கூட இருக்காங்க. நானு கதிரு நீ ஷாலினி நேத்ரா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போறோம். சரியா? வீட்டுக்கு போயிட்டு நீ நல்லா சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. மார்னிங் அத்தையை பார்க்க நான் உன்னை கூட்டிட்டு வரேன். சரியாடி? சரி. அம்மா போய் பார்க்கலாமா? முதல்ல சாப்பிடணும். அப்புறம் தான் அத்தையை பார்க்கணும். அது வரைக்கும் அத்தை கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் இருக்கட்டும். நீ போய் அங்க நின்னா அத்தையை பார்த்ததும் அழுதுருவடி. அதனால நானம்மா அத்தை கொஞ்ச நேரம் தூங்கட்டும். தூங்குனதுக்கு அப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன். சரியாடி? ஆமால அம்மா தூங்குன பிறகு போனாதான் நல்லா இருக்கும்ல. சரி வா. நேத்து வேற சாப்பிடவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் எதனா வாங்கி தரணும்ல. வா போலாம். ஆமா ஷாலினிங்க. ஷாலினி ரொம்ப நேரமா காணோம். ஷாலினி தானே? ஷாலினி ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கான். இப்ப அவளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நம்மளும் அந்த வேலையில இருக்கலாம் தான். ஆனா ஹாஸ்பிட்டலா இருக்கே. நீ ரொம்ப பேசுவியே. அதனால உன்கிட்ட இந்த வேலை பலிக்காது. நான் அப்புறமா வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். நீ இப்ப வேண்டாம். சரியா? முக்கியமான வேலையா? அதுவும் ஹாஸ்பிட்டல்லையா? ஹாஸ்பிட்டல் ஷாலினிக்கு என்ன முக்கியமான வேலை? அடியே அது இங்க வச்சு சொல்ல முடியாதுடி. வீட்டுக்கு போயிட்டு சொல்றது என்ன? அந்த வேலை என்னன்னு நான் செஞ்சு காமிச்சிருந்தேன் யாழ் குட்டி. சரியா? ஆனா இப்ப இங்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு. சரியா? வாடிய தங்கமே. அப்படி என்ன சொல்ல முடியாத முக்கியமான வேலை? வா ஷாலு எங்க இருக்கான்னு சொல்லு. நானே அவகிட்ட கேட்டுக்கிறேன். அடியே இங்க பாரு. இப்போ உனக்கு அத்தையை பார்க்கணுமா வேணாவா? எதுக்கு இப்ப கத்துற நீனு? எனக்கு பயமா இருக்கு. கத்தாத. எதுக்கு மிரட்டுற? ஆமா எனக்கு அம்மாவை பார்க்கணும். வா நம்ம போய் அம்மாவை பார்ப்போம். மிரட்டலடி. ஐயோ அவன் என்ன வேலை பண்றான்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியாதுமா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்படி அப்படி அப்படின்னு எல்லாவரையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்டி. ஆனா இங்க வேணாண்டி. சரி நீ வீட்டுக்கு வந்து எனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றியா? கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றது என்னமா? எக்ஸ்பிரிமெண்டே பண்ணி காமிச்சிடுறேன். சரியாடி? நீ என்னமோ சொல்ற. ஆனா என்ன சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வா பசிக்குது. எனக்கு ஜூஸ் வாங்கி தரியா? அது தம்பி நானும் கேட்டேன். சரி வா ஜூஸ் வாங்கி தரேன். வாங்க பழகுறேன்
உறங்கிட பழகலையே முன்னாடி நீ உசுர வாங்கி தொலைக்கிறியே அம்மாடி நீ உசுர வாங்கி தொலைக்கிறியே நில காதல் நில அவள் வாழ்வது உள்ளூரில. அம்மா நீங்க எப்பமா வந்தீங்க? அத்தை நீங்க எப்படி இந்த நைட் டைம்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க? துளசி உங்க அப்பா தான் கூட்டிட்டு வந்தாரு. அப்பா கீழே இருக்காரு. நான் அண்ணியை பார்க்கலான்னு வந்தேன். அண்ணியை பார்த்துட்டு உன்னை கூட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கிளம்பு, நம்ம அண்ணியை பார்த்துட்டு கிளம்புவோம். அம்மா என்னம்மா பேசுறீங்க? அத்தை எப்படிம்மா இங்க தனியா இருப்பாங்க? அம்மா இங்க பாருங்க, நான் இங்க இருந்ததம்மா கரெக்டா இருக்கும். நான் அத்தையை பார்த்துக்கிறேம்மா. அத்தை 2 நாள் இங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. 2 நாளும் அத்தை கூட இருந்து நான் பார்த்துக்கிறேம்மா. ப்ளீஸ்மா. துளசி இங்க பாரு, அப்பா கீழே கோவமா இருக்காரு. சொன்னா கேளு, என் கூட கிளம்பி வா. அத்தை என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு நீங்களும் இப்படி நடந்துக்கிறீங்க? மாமா தான் புரிஞ்சுக்காம பேசலாருன்னா நீங்களும் அத்தை. சூர்யா இங்க பாருப்பா, நீ தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. இவ ஒரு வயசு பொண்ணு. இவளை நான் எப்படி இங்க விட்டுட்டு போக முடியும்? கொஞ்சமாவது நீ யோசிக்கணுமா இல்லையா? நீங்க யாரும் யோசிக்க மாட்டீங்களே. உங்களோட சுயநலத்துக்காக இவளை பயன்படுத்தணும்னு நினைச்சா எப்படி? அத்தை என்ன அத்தை நீங்க இப்படி பேசுறீங்க? எங்க சுயநலத்துக்காக இவ்வளவு பயன்படுத்துறோமா? இல்ல அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. அத்தை இவளை என் பொண்டாட்டியா நினைச்சுதான் நான் இங்க இருக்கணும்னு சொல்றேன் அத்தை. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும் நான் துளசி எந்த அளவுக்கு விரும்புறேன்னு. உங்களுக்கு நல்லா தெரியும் துளசியும் எந்த அளவுக்கு என் மேல பாசமா இருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு தெரிஞ்சு நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? மாமாக்காக தானே இப்படி இருக்கீங்க? ப்ளீஸ் அத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். சூர்யா நான் இப்ப இதெல்லாம் பேச வரலப்பா. என் பொண்ணு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். அண்ணியை பார்த்துட்டு துளசியை நான் கையோட கூட்டிட்டு போறேன். அம்மா இங்க பாருங்க, நீங்க என்ன கூப்பிட்டாலும் சரி நான் வரமாட்டேன். நான் அத்தை கூட தான் இருப்பேன். எனக்கு நல்லா தெரியும்மா, உங்களுக்கு உங்க அண்ணி மேல நிறைய பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்பாக்காக தான் இப்ப என்ன கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. உங்க உள் மனசு நான் இங்க இருக்கணும்னு தான் சொல்லணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க அப்பாக்காக தானே இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஏம்மா? அம்மா எனக்கு தெரியும்மா, உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும்மா. என் மனசு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு எனக்கு தெரியும்மா. ஆனா ஏம்மா இப்படி இருக்கீங்க? துளசி நீ போய் அம்மா கிட்ட இரு. நான் அத்தை கிட்ட பேசிட்டு வரேன். நீ போ. மாமா எதுக்கு மாமா? போடி, அத்தை கிட்ட பேசிட்டு வரேன். நீ போ. போமா, இங்க எதுவும் நடக்காது. நீ போ, நான் வந்துடுறேன். சரிங்க மாமா. மாமா அம்மா ஏதாவது? அவங்க ஏன் அத்தடி? அவங்க என்னை திட்ட மட்டும் இல்லை, என்னை அடிச்சாலும் வாங்கிப்பேன். நான் எதுவும் நினைச்சு கவலைப்பட மாட்டேன். என் பொண்டாட்டிக்காக மட்டும் இல்லை, அவங்க என் அத்தடி. என் மாமா என் அத்தை என்னை தூக்கி வளர்த்தவங்க. அவங்க திட்டமா வேற யார் திட்ட போறான்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போடி, நான் வரேன். போ. சரிங்க மாமா. அத்தை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சூர்யா நான் அண்ணியை பார்க்க போறேன். நீ கொஞ்சம் வழி விடுப்பா. நான் அண்ணியை பார்த்துட்டு துளசியை கூட்டிட்டு போறேன்ப்பா. ஏன் அத்தை? அது என்னை பார்த்து கேட்கலாமே. கீழே குனிஞ்சிட்டு கேட்டா எப்படி? அத்தை எனக்கு தெரியும் நீங்க எங்க மனசை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா மாமாக்காக தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டா? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. நீ வழி விடு, நான் அண்ணியை பார்த்துட்டு கிளம்புறேன். அத்தை இப்ப நீங்க எதுக்கு என்ன பார்த்து வைக்கப்படுறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன், உங்களை இல்ல. அது அது ஒண்ணும் இல்ல. நீ நகருப்பா, நான் போய் அண்ணியை பார்க்கணும். உனக்கு எல்லாமே விளையாட்டுதான்ப்பா. நீ நகரு. ஆமா அன்னைக்கு இப்ப என்ன சொன்னாங்க? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? அன்னைக்கு இப்ப பரவாயில்லையா? என்ன ஆச்சு அன்னைக்கு? எதுக்கு திடீர்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தீங்க? அம்மாக்கு அட்டாக் வந்துருச்சு. இதான் ஃபர்ஸ்ட் அட்டாக். அதனால டாக்டர் பயப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அம்மாவை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அத்தை நீங்க தான் கொஞ்சம். நீங்க பார் சூர்யா, அண்ணியை பாத்துக்க சொல்றியா? தாராளமா துளசி இருந்து பாத்துக்கிட்டோம். நாங்க வேணானே சொல்லல. அண்ணனை பாத்துக்க சொல்றியா? துளசி மட்டும் இல்ல, நான் கூட கூடவே இருந்து அண்ணனையும் அண்ணியும் பாத்துக்கிறோம். ஆனா நீ இதெல்லாம் தவிர்த்து வேற ஒண்ணு கேட்டுட்டு இருக்க. அது இப்ப இல்ல, எப்பவுமே நடக்காதுப்பா. ஏன் அத்தை என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அத்தை நீங்க தூக்கி வளர்த்த பையன். அத்தை என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு போய் சொல்லாதீங்க அத்தை. நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். இந்த சூர்யா யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா நான் ஏமாத்திட்டு போக மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க பொண்ணை ஒரு நாளும் கண்காலங்க விட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். உங்க பொண்ணை எப்படி பார்த்து பண்ண தெரியும். இவ்வளவும் தெரிஞ்சு ஏன் அத்தை எதுக்கு துளசிய எனக்கு கட்டி கொடுக்க மாட்டீங்க? ப்ளீஸ் அத்தை என்ன காரணம்னு சொல்லுங்களேன். சூர்யா நீ என் பையன் போலதான்ப்பா. எனக்கு தெரியும் என் குழந்தைய நான் தூக்கி வளர்த்துருக்கேன். எனக்கு தெரியாது எங்க சூர்யா எப்படின்னு? நீ மட்டும் இல்ல, நீ ஆகட்டும், கதிர் ஆகட்டும், யாழினி ஆகட்டும், நீங்க எல்லாருமே நாங்க தூக்கி வளர்த்த பசங்க தான். எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்களும் என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டீங்கன்னு. ஆனா நீ நினைக்கிறது எதுவும் நடக்காதுப்பா. உங்க மாமாக்கு துளசியை நினைச்சு நிறைய பயம். இங்க பாரு, என்னடா உங்க அம்மா பத்தி உங்ககிட்டயே எப்படி சொல்றேன்னு நினைச்சு வருத்தப்படாத. அண்ணி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு உனக்கே தெரியும்.
அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில துளசியை நாங்கள் உனக்கு கட்டி கொடுப்போம்? நீயே யோசிச்சு பாரு. அண்ணி சொத்துக்காண்டி என்னென்னமோ பண்ணிட்டாங்க. இப்போ நான் துளசியை கட்டி கொடுத்தா அன்னைக்கு துளசி மேலே கோவம் வராதா? துளசி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. எது வேணாலும் பண்ணலாம். உனக்கு வேணா உங்கள் அம்மா மேலே நம்பிக்கை இருக்கலாம், எங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும்? நாங்கள் ஆல்ரெடி அனுபவிச்சவங்கல்ல. அப்படி இருக்கும்போது நாங்கள் எந்த தைரியத்தில்ப்பா என் பொண்ணு உனக்கு கட்டி கொடுப்போம்? நீ நல்லா பார்த்துப்ப, நீ மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதுமா? என் பொண்ணு அந்த குடும்பத்தில் வந்து வாழணும்னா அண்ணன், அண்ணி, நீ, கதிர், யாழினி, சௌந்தர்யான்னு எல்லாரும் நல்லா பார்த்துக்கணும். அப்போனா மட்டும்தான் என் பொண்ணு அங்கே நல்லா வாழ முடியும். அண்ணனும் நீயும் மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமா? கதிர் பற்றி தெரியும், யாழினி பற்றியும் தெரியும். இவங்கெல்லாம் சின்ன பசங்க, அவங்களெல்லாம் எதுவும் பேசவும் முடியாது, பண்ணவும் முடியாது. ஆனால் அண்ணி அப்படி கிடையாது, சௌந்தர்யா அவளும் அப்படி கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து துளசிக்கு ஏதாவது பாதிப்பு கொடுத்துட்டா அன்னைக்கு ஐயனா வருமா, அம்மானா வருமா? நீயே சொல்லுப்பா. அத்தை ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அத்தை? அம்மா முன்ன மாதிரி கிடையாது. நீங்க அம்மாவை பார்த்து பேசுங்களேன், தயவு செஞ்சு பார்த்து பேசுங்க அத்தை. அம்மா முன்னாடி மாதிரிலாம் கிடையாது அத்தை. இப்போ எவ்வளவு மாறி இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அம்மா துளசி கிட்ட நல்லா பேசுறாங்க அத்தை. துளசி ஒரு நாள் வரலனாலும் நாங்க தேடுறோமோ இல்லையோ அம்மா தேடுறாங்க அத்தை. சூர்யா, நீ சொல்றதெல்லாம் நான் நம்பலாம், மாமா நம்ப மாட்டாரு. மாமா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அவர் கண்டிப்பா அவர் கோவத்தை மாத்திக்க மாட்டாரு. துளசியை காரணத்தை கொண்டு உனக்கு கட்டி கொடுக்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு நீ மாத்திக்கப்பா. துளசியை அனுப்பி விடுங்க, அதான் சரியா வரும். அத்தை இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பொறுமையா தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க பாருங்க, இது வரைக்கும் அம்மா பண்ண தப்புக்கும் சரி, நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, உங்க கல்லையும் மாமா கல்லையும் விழுந்தா மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன் அத்தை. அத்தை ப்ளீஸ், எனக்கு என் துளசி வேணும் அத்தை. நான் துளசி எந்த அளவுக்கு விரும்புறேன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை விட அளவுக்கு அதிகமா அவ என்ன விரும்புறாத்த. துளசி இல்லாம நான் கிடையாது, நான் இல்லாம அவ கிடையாது. இப்படி இருக்கிற எங்களை ஏன் அத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி பிரிச்சு அதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் வரப்போகுது? ப்ளீஸ் அத்தை, எனக்கு நல்லா தெரியும் எங்க மனசை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை. மாமா கிட்ட உங்களை தவிர வேற யாராலும் பேச முடியாது அத்தை. பேசுங்க அத்தை, இல்ல நான் வந்து பேசவா? மாமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் பேசுறேன் அத்தை. மாமா என்ன அடிச்சாலும் சரி, திட்டாலும் சரி, ஏன் கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் சரி, மாமா கிட்ட நான் பேசுறேன் அத்தை. ஐயோ சூர்யா, நீ மன்னிப்பு கேட்கணும்னு நாங்கள் நினைக்கலப்பா. இல்ல இல்ல அப்படிலாம் இல்லப்பா. ஆனா சூர்யா, நீ பேசுறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா உங்க மாமா ஒத்துக்க மாட்டாரேப்பா. உங்க மாமா எவ்வளவு பிடிவாதக்காரன்னு உனக்கு தெரியாது. அத்தை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, மாமாவை எப்படியாவது நான் மாத்திடுறேன். தயவு செஞ்சு துளசிக்கு மாப்பிள்ள பாக்குறேன், கல்யாணம் பண்றேன், நிச்சயம் பண்றேன்னு அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, அவ ரொம்ப பயப்படுறான். நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாம அவளை கூட்டிட்டு போய் தாலி கட்ட எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்க. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன் அத்தை. எனக்கு உங்களோட சம்மதமும் மாமாவோட சம்மதம், அப்புறம் அம்மா அப்பான்னு நீங்க 4 பேரும் எங்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி அச்சதை போட்டு நீங்க சொல்லணும் அத்தை. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு நீங்க எல்லாரும் சொல்ல எங்க குடும்ப வாழ்க்கையை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அத்தை. அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். சூர்யா, நீ பேசுறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா இந்த விஷயத்துல என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாதப்பா. அத்தை நீங்க எந்த முடிவும் எடுக்க வேணும். உங்களுக்கு சம்மதமா அது மட்டும் சொல்லுங்க. நான் உங்க மாப்பிள்ளையா வரதுக்கு உங்களுக்கு சம்மதமா? நான் துளசி கழுத்தை தாலி கட்டுறதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா? எனக்கு இப்போதைக்கு உங்க சம்மதம் மட்டும்தான் வேணும். அதை மட்டும் சொல்லுங்க அத்தை. உங்களுக்கு சம்மதமா? சூர்யா, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலப்பா. நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது என் பொண்ணு நீ எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி என் பொண்ணு நீ கட்டிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நான் இப்ப என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியலப்பா. ப்ளீஸ் அத்தை, உங்களுக்கு சம்மதமா? அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு அந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும். நான் உங்களுக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்கு உங்களுக்கு சம்மதமா? அது வந்து சூர்யா, சூர்யா இப்ப நான் சொல்றதுனால என்னப்பா வரப்போகுது? அத்தை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான். நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்கன்றதுனால நான் துளசி கூட்டிட்டு போய் தாலி கட்டிட மாட்டேன். எனக்கு மாமாவோட சம்மதமும் வேணும், என் அம்மாவோட சம்மதமும் வேணும். அப்பாவுக்கு ஆல்ரெடி சம்மதம் தான். அப்பா நான் கேட்டா கண்டிப்பா ஒத்துப்பாரு. இப்போ நீங்க மாமா அம்மா உங்க 3 பேரோட சம்மதம் வேணும். அதுல இப்போ உங்க சம்மதத்தை கேட்டு நான் நின்றுட்டு இருக்கேன். ப்ளீஸ் சொல்லுங்க அத்தை. சூர்யா, நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் சொல்றேன். ஆமாப்பா, எனக்கு நீ மாப்பிள்ளையா வரதுல மனப்பூர்வமான சம்மதம் தான். அத்தை உண்மையாவா சொல்றீங்க? உங்களுக்கு சம்மதமா அத்தை? ஆமாப்பா சூர்யா, நானும் இவ்வளவு நாளா உன்னை தப்பா நினைச்சிட்டேன். ஏதோ நீ என் பொண்ணு பின்னாடி சும்மா சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இன்னைக்கு நீ உன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டின பிறகுதான் தெரியுது நீ என் பொண்ணு எந்த அளவுக்கு விரும்புறேன்னு. இங்க பாரு, என் பொண்ணு உன்னை எந்த அளவுக்கு விரும்புறான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா அந்த அளவுக்கு நீ அவளை பார்த்துப்பியான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா இப்ப பேசுனதுக்கு அப்புறம் தான் நீ என் பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு நல்லா தெரியுதுப்பா. இப்படி இருக்க உங்களை நான் பிரிச்சு என்னப்பா பண்ண போறேன்? என் பொண்ணோட சந்தோஷம் தான் எங்களுக்கு தேவையே. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அது போதும். இப்போ நான் தூக்கி வளர்த்த பையன் நீயும் சந்தோஷமா இருப்பேனா? உங்க சந்தோஷத்தை கேட்க நான் எப்படிப்பா மூட்டி கட்டையா நிற்பேன்? எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தான். நீயும் துளசியும் சேர்ந்து வாழ்ந்தா எங்களுக்கு அதுவே போதும்ப்பா. இது போதும் அத்தை, இது போதும்.
நான் நினைச்சதுல ஒண்ணு சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னும் மாமாவும் அம்மாவும் தானே, கண்டிப்பா கண்டிப்பா அதையும் சக்சஸ் பண்ணிடுவேன் அத்தை. உங்க எல்லாரோட சம்மதத்தோட தான் என் பொண்டாட்டி கட்ட தாலி கட்டுவேன் அத்தை. சூர்யா, எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. ஆனா உங்க மாமாவை நினைக்கும் போதுதான். அத்தை, மாமா தானே, கவலையப்படாதீங்க. மாமாவை டோட்டலா அவுட் ஆக்கிடுவேன், நீங்க கவலைப்படாதீங்க. நான் பேசி மாமா அவுட் ஆகுறாரோ இல்லையோ, நீங்க பேசினா கண்டிப்பா மாமா அவுட் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். போப்பா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் அப்போ உங்க மாமா அவுட் ஆகுறதெல்லாம் அது அப்போ. இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்க மாமா முகத்தை பார்த்தா பேசுறதுக்கு எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. மாமா பத்தி பேசணும்னு அத்தை முகத்துல வெக்கத்தை பாரு. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்தை மாமாவையும் மாத்திடுவேன். இப்ப மாமா தான் கொஞ்சம் வரப்பா சுத்துறாரு, கவலைப்படாதீங்க, மாமாவை சீக்கிரமே மாத்திடலாம். என்னமோப்பா, என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். அதை விட நான் தூக்கி வளர்த்த பையன் நீயும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம குடும்பம்லாம் சந்தோஷமா இருந்தா எனக்கு இதை விட வேற என்னப்பா வேணும்? என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஆமா அத்தை, உங்களை பத்தி தெரிஞ்சதுனாலதான் நேரடி உங்ககிட்ட வந்து நின்று பேசுறேன் அத்தை. இல்லைன்னா நான் மாமா கிட்டே பேசியிருப்பேனே. அதனால நீ மாமா கிட்ட பேசிதான் ஆகணும். ஏதாவது பண்ணி பேசு. அவர் வேற நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கணும்னு சுத்திக்கிட்டு இருக்காரு, பாத்துக்க. அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. மாமா எங்க சுத்தினாலும் நிச்சயத்துக்குலாம் நாள் குறிக்க முடியாது. ஏன்னா இந்த மாப்பிள்ளை இன்னும் சம்மதிக்கலையே. நான் சம்மதிச்ச பிறகுதான் நிச்சயத்துக்கு நாள் குறிக்க முடியாத. அது வரைக்கும் என் மாமனார் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. மருமகனுக்கு நிறைய கடமைகள் இருக்கும், அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. என் கடமையெல்லாம் முடிச்சுட்டு என் பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நான் ரெடியாகி வரேன். அது வரைக்கும் மாமனார் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. ஆனாலும் என் மரும்பிள்ளைக்கு கொழுப்பு ரொம்ப கூடிட்டு பாத்துப்பா சூர்யா. ஆமா அத்தை, உங்க பொண்ணு சமையல சாப்பிட்டுதான் கொழுப்பு கூடி பாருங்க ஒரு சுத்து ஏறி போயிருக்கேன், தெரியுதா? அது சரி. அப்புறம் 24 மணி நேரமும் மாமியார் வீடே கதின்னு இருக்கான். இங்க அம்மாவையும் அப்பாவையும் பாக்குறதே இல்ல. ஆமா, உங்களை பார்க்கலான்னு வரும்போதுதான் என் பொண்டாட்டி ஏதாவது பேசி மனசை காயப்படுத்துறீங்களே. ஜால மாதிரியா நீ என்னதான் சொல்றேன்னு தெரியுதுப்பா. நானும் என்னப்பா பண்ண முடியும்? அவகிட்ட இப்படியெல்லாம் பேசினதான் அவ மனசு மாறுமேனுதான் நான் என் மனசை கல்லாக்கிட்டு அவளை அந்த மாதிரிலாம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. அவளை நான் பேசும்போது உள்ளுக்குள்ள எவ்வளவு அழுதுன்னு எனக்கு தான்ப்பா தெரியும். தெரியும் அத்தை, துளசியும் உங்களை விட்டு கொடுக்கல தெரியுமா? அம்மா தானே மாமா திட்டிருக்காங்க. அம்மாக்கு திட்டவும் உரிமை இருக்கு, ஏன்னா அணிக்கவும் உரிமை இருக்கு மாமா. அப்படி இருக்கும்போது அம்மா திட்டாங்களேன்னு நான் அழுதுட்டு இருக்க முடியுமா என்ன அப்படின்னு என்கிட்ட சொல்லி அவளுக்கு அவளே ஆறுதல் சொல்லிக்கினா அத்தை. அவளை பேசும்போது எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமாப்பா? நான் அவளை பேசிட்டு நான் போற வழி எல்லாம் அழுதுகிட்டு தான்ப்பா போனேன். அந்த அளவுக்கு எனக்கு மனசு வேதனையா இருந்தது. ஆனா வேற வழி இல்லையே. இப்படி ஏதாவது பேசினாவது அவ மனசு மாறும்னு நினைச்சேன். என் பொண்ணு நெஞ்சல்ட்டக்காரி. அதான் அவ மனசுல உன்னை சுமந்திருக்கா இல்லையா, அதை எந்த இடத்துலயுமே இறக்கி வைக்காம இருக்கா. சீக்கிரமே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்ப்பா. இது இந்த அத்தையோட ஆசையும் கூட. கண்டிப்பா அத்தை, நீங்க கவலையப்படாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் என் பொண்டாட்டி அவதான். என் பொண்டாட்டி துளசி தான் அத்தை, அவளுக்கு நான் தான். கண்டிப்பாப்பா. சரி சரி, அதெல்லாம் போகட்டும். உன் மாமனார் கீழே நிக்கிறாரு. இப்ப நான் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போகணும். என்ன பண்ணலாம்? அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப போய் அம்மாவை பார்த்துட்டு நீங்க அமைதியா கிளம்பி கீழே போங்க. மாமனார் பாப்பாரு. நீங்க ஒரே வார்த்தை சொல்லுங்க, சூர்யா விட மாட்டீங்களான்னு சொல்லுங்க. மாமனார் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு, அமைதியா உங்களை கூட்டிட்டு போவாரு. அது சரி, என்ன கூட்டிட்டு அமைதியா போயிடுவாரு. ஆனா உங்க பொண்டாட்டியை பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிடுவாரு. அந்த இடத்துல வருத்தப்படுறது உன் பொண்டாட்டி தானே. எதுவும் சொல்ல மாட்டாரு, நான் பாத்துக்கிறேன். மாமனாரு என் பொண்டாட்டி எதுவுமே சொல்லாம நான் பாத்துக்கிறேன். நீங்க அம்மாவை பார்த்துட்டு கிளம்புங்க. ரொம்ப இருட்டிடுச்சு, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. சரிப்பா சூர்யா, உன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதனா நடந்துட்டு இருந்தேனா என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ அத்தை, என்ன பேசுறீங்க? நீங்க போயிட்டு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு தான் வருத்தமா இருக்கு. அந்த வகையில நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்னடானா? சேச்சா, அப்படிலாம் இல்ல சூர்யா. நீ என்ன கஷ்டப்படுத்திட்ட? எனக்கு துளசியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ வேணும்ன்ற எண்ணத்துல நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் போது எங்களை நீ ஏதாவது சின்ன சின்னதா பேசியிருப்ப, அவ்வளவுதான். அதெல்லாம் எங்களுக்கு வருத்தத்தை தரல. நீ நாங்க தூக்கி வருத்தப்படலப்பா. சரிங்க அத்தை, நீங்க போங்க. நீங்க போய் அம்மா பாருங்க. அங்க என் பொண்டாட்டி தவிச்சிட்டு இருப்பா. என்னாச்சு ஏதாச்சுன்னு தவிச்சிட்டு இருப்பா. நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். ஆமா ஆமா, என் பொண்ணு தவிச்சுதா? இல்ல இல்ல, உங்க பொண்டாட்டி தவிச்சுட்டு தான் இருப்பான். நீங்க போய் அவளை பாருங்க, நான் போய் என் அண்ணியை பாக்குறேன். மாமா, என்ன மாமா, என்ன ஆச்சு? அம்மா ஏதாவது திட்டாங்களா மாமா? உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசிட்டாங்களா மாமா? மாமா, அம்மா ஏதாவது பேசியிருந்தா அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. தயவு செஞ்சு மனசு வருத்தப்படாதீங்க மாமா. ஏய் இருடி, எதுக்கு இந்த பதட்டம்? என்ன நடந்ததுன்னு கேட்காமலே அதுக்குள்ள மன்னிப்பெல்லாம் கேட்கலாம்? என்ன மாமா, என்ன ஆச்சு? என்ன நடந்தது? அம்மா என்ன மாமா சொன்னாங்க? ஏதாவது உங்களை பேசிட்டாங்களா மாமா? சொல்லுங்க மாமா. ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நீங்க பாட்டுல அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க மாமா. சரி சரி சொல்றேன். சொல்றதுக்கு முன்னாடி நீ ஒன்று கொடுக்குறியா? நான் சொல்றேன். ஐயோ மாமா, விளையாடாதீங்க மாமா. நான் கேட்கறதுக்கு பதில சொல்லுங்க மாமா. அம்மா என்ன சொன்னாங்க? நீங்க அம்மா கிட்ட என்ன பேசுனீங்க? அடியே, நான் விளையாடலாம் இல்ல, சரி இதெல்லாம் சொல்றேன். நான் இப்ப அத்தை கிட்ட என்ன பேசினேன், அத்தை என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும்னா
எனக்கு இப்போ வேணும். நீ கொடு, நான் சொல்றேன். ஐயோ மாமா, சரி இப்போ என்ன உங்களுக்கு உங்களுக்கு வேணும் அதானே? ஆனா இங்க நான் கொடுக்க முடியாதுல்ல, இது ஹாஸ்பிட்டல் இல்ல. நம்ம வீட்டுக்கு போயிட்டு நான் அப்ப உங்களுக்கு கொடுக்கறேன். இப்ப நடந்தது சொல்லுங்க மாமா, என்னன்னு சொல்லுங்க மாமா. ஒண்ணு இல்ல, நிறைய தரேன் மாமா, 10 தரேன் மாமா உங்களுக்கு. வீட்டுக்கு போய் நிறைய தரேன் மாமா, இப்ப சொல்லுங்க மாமா. 10ல ஒன்னே ஒண்ணு இப்ப கொடு, மீதி 9 வீட்டுக்கு போய் கொடுக்கலாம். இப்ப இங்க ஒண்ணு வேணும், எனக்கு கொடு. அப்பதான் அத்தை என்ன சொன்னாங்க நான் சொல்லுவேன். மாமா, உங்க விளையாட்டு தந்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு மாமா. சொல்லுங்க மாமா, நான் ரொம்ப பதட்டமா இருக்கேன் மாமா. அம்மா என்ன சொன்னாங்க, நீங்க அம்மா கிட்ட என்ன பேசுனீங்க? சொல்லுங்க மாமா, என் செல்லம்ல, ப்ளீஸ் சொல்லுங்க மாமா. அடி அருமை பொண்டாட்டியே, இந்த மாதிரி சமயத்துல உன்கிட்ட கேட்டு வாங்கினா மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். அதனாலதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நீ ஒன்னே ஒண்ணு கொடுத்துடு, என்ன நடந்ததுங்கிறத நான் ஒண்ணு விடாம சொல்லிடுறேன்டி. உங்களை போங்க மாமா. எங்க போலாம் சொல்லு, அங்க போலாம். இங்க இருந்தா எனக்கு கூட வெக்கமா தான் இருக்கு. வேற எங்க போலாம்? அங்க போனா எத்தனை வேணாலும் கொடுப்பல. மாமா சரி, நீங்க சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா அம்மா கிட்ட இருந்து நல்லதா தான் ஏதோ விஷயம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனாலும் டவுட்டா தான் இருக்கு. நீங்க சொல்லுங்கண்ணா, நீங்க என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க சொல்லவே வேணாம், நானா தெரிஞ்சுக்கிறேன். விடுங்க, நான் போறேன். அப்படியெல்லாம் விட்டு வேணா, நான் இவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன்னு எனக்கு தாண்டி தெரியும். இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னா எனக்கு கண்டிப்பா வேணும். நீ கொடுத்தே ஆகணும், அதுவும் நீயா கொடுக்கணும், நானா எடுத்துக்க கூடாது. எனக்கு நீயா கொடுக்கணும்டி. ஒடுடி. உங்களை மாமா, இது ஹாஸ்பிட்டல் மாமா, இங்க வச்சு எப்படி? அதெல்லாம் நைட் டைம் ஆயிடுச்சு, யாரும் வரமாட்டாங்க. கொடுக்கலாம், கொடுக்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் கொடுக்கலாம். குடுடி. நீங்க இருக்கீங்களே, ரொம்ப பிடிவாதம் மாமா உங்களுக்கு. ஆனாலும் போங்க மாமா. இந்த பிடிவாதத்தை வச்சுதான் எதெல்லாம் வேணுமோ வாங்க முடியும். கொஞ்ச நேரம் என்ன கொல்லையா, காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும். தாவணி குடை பிடிப்பாயா அன்பே, நான் உறங்க வேண்டும். அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா. என் அருகில் வந்த நிலைய ஆறும் மனதில் சென்று ஒளிய என் மனதில் அது வேண்டும் வேண்டும், அது தினம் தினம் வரும் மீண்டும் மீண்டும். கோழி எனக்காக தினதவமா கிடக்கு, கணக்காக தொட வேணும் இடம் புதுசாயிருக்கு, தொட வேணும் இடம் புதுசாயிருக்கு. அடராத்திரி நேரத்தில் மல்லிய பூயிம்புக்கு தேவையில்லை. தீராத மோகம் நான் கொண்ட நேரம், தேனாக நீ வந்து சீராட்டத்தான். தேடி தின்று விட ஆசை கிள்ளுதடி, தேனில் செய்த இதழோ மூடி வைத்த முயல் மூச்சு முட்டுதடி, மீட்க என்ன வழியோ. சும்மா சொல்லக்கூடாது, நீ கொடுத்தாலும் செம்மையா இருக்கு. ஐயோ போங்க மாமா, அதை கொடுத்துட்டேன்ல, இப்ப சொல்லுங்க மாமா, அம்மா என்ன சொன்னாங்க? அடி என் செல்ல பொண்டாட்டியே, என் மாமியாரு நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கடி. மாமா நிஜமாவா சொல்றீங்க? அம்மா அம்மாவை சம்மதிச்சிட்டாங்க? மாமா சொல்லுங்க மாமா. ஏய், உண்மையை தானே சொல்றேன். அத்தை நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. இங்க பாரு, அத்தைக்கு முன்னாடில இருந்து மனசுல இருந்திருக்கு என்ன, அவங்க மாமாக்காக தான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப அவங்க நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கடி. மாமா உண்மையா தானே சொல்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா, அம்மா சம்மதிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஏய், அவங்க ஏன் அத்தடி, அவங்க எப்படி சம்மதிக்காம இருப்பாங்க? அவங்களுக்கு முன்னாடியே சம்மதம் தான், மாமாக்காக தான் கொஞ்சம் வீராப்பா இருந்திருக்காங்க. இப்ப நான் பேசுனதுக்கு அப்புறம் அவங்க வீராப்பெல்லாம் எங்கேயோ ஓடி போச்சு. இப்போ அத்தை ஓகே, அத்தை ரூட்டு கிளியர். அடுத்து என் மாமனார் தான். என் மாமனாரையும் சரி கட்டிட்டேன்னு வச்சுக்கேன், அடுத்து உன் மாமியார் தான். உன் மாமியார் தான் எப்படி சரி கட்ட போறேன்னு தெரியல. ஏன்னா உன் மாமியார் வேற இப்ப கொஞ்சம் வீக் பாடியா இருக்காங்க. அதான் எப்படி மூவ் பண்ண போறேன்னு தெரியலடி. என் பொண்டாட்டி உன் மாமியார் சைடு மட்டும் கொஞ்சம் நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ண. அதெல்லாம் என் மாமியாரும் சம்மதிச்சிருவாங்க. நீங்க முதல்ல உங்க மாமனாரை சரி கட்டுங்க. என் மாமியாரை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். என் மாமனார் என் மாமியாரு கண்டிப்பா சம்மதிச்சிருவாங்க. ஏய், இப்படி பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பவே என்னமோ உனக்கு எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி சந்தோஷமா இருக்குடி. இதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்? ஆமா மாமா, கண்டிப்பா அப்பா அம்மா அத்தை மாமான்னு எல்லாரோட சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடந்துச்சுன்னா
எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை விட நமக்கு வேற என்ன மாமா வேணும்? நடக்கும். நம்ம பொறுமையா இருப்போம் மாமா, கண்டிப்பா நடக்கும். அதெல்லாம் நான் பொறுமையா இருப்பேன் தான். ஆனா மற்ற விஷயத்துல தான் என்னால பொறுமையா இருக்க முடியல. அது மட்டும் ஆமா போங்க. வீடு கொண்டாடி டைம் ஆகுது. நான் போய் சூர்யா மச்சனை மாத்தி விடணும். சூர்யா மச்சனை துளசியை மாத்தி விட்டாதான் அவங்க வீட்டுக்கு வந்து குளிச்சு கிளம்பி போக முடியும். யாழுமா கொஞ்சம் பைக்கை எடுத்துடுவாமா. ஜீவா, டேய் ஜீவா. சொல்லுங்கம்மா. என்னம்மா? ஜீவா, பர்வதத்துக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, நைட்டே கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் ஒரு 2 days பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா. அதான் அத்தை ஹாஸ்பிட்டல் இருக்காங்கம்மா. ஜீவா, நானும் உன் கூட வரேன். என்னையும் கூட்டிட்டு போறியா? நீங்க வரீங்களா? சரி வாங்கம்மா போவோம். சூர்யாவும் துளசி அங்கதான் இருக்காங்கல்ல? ஆமாம்மா, நம்ம போய் தான் அவங்க 2 பேரையும் மாத்தி விடணும். சூர்யா மச்சனை துளசியை வந்து குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பி வரணும்ல. வாங்கம்மா, அது வரைக்கும் நம்ம இருப்போம். ஆமாமா, அது என்னமோ சரிதான். சரி வா, சீக்கிரம் போவோம். நானும் உன் கூட வரேன். உன் கூட வந்தாதான் பர்வதத்தை பார்த்துட்டு திருப்பி உன் கூடவே வர முடியும். அம்மா நிதானமாவே வாங்க, இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போல, லீவ் தான். நல்ல வேலை பண்ணப்பா, நீ ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டதான் கரெக்ட். சரி அப்ப நீ இரு, நான் போய் புடவை மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, போங்க பொறுமையாவே கிளம்பி வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரிப்பா. அது இந்த டைம்ல ஒருவேளை சூர்யா மச்சானும் இருக்கும். யாரும் எடுத்து பார்த்துருவோம். நம்பர் எது புதுசா இருக்கு? ஹலோ, யாருங்க? ஹலோ 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 சொல்லுங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? யாருங்க பேசுறது? ஹலோ ஜீவா, நான் பூர்ணி பேசுறேன். பூர்ணிங்களா? சொல்லுங்க பூர்ணி. நல்ல வேலை, நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணுங்க? நீங்க எனக்கு கால் பண்ணல நினைச்சீங்களா? ஜீவா, ஜோக் பண்ணலனா? சீரியஸா தான சொல்றீங்க? ஏங்க இதுல ஜோக் பண்ண என்ன இருக்கு? சீரியஸாவே சொல்றேங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், பட் டைம் இல்ல. நல்ல வேலையை நீங்களே பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? அதை விட முக்கியமான ஒண்ணு, ஐம் ரியலி சாரி பூர்ணி. சாரியா? என்ன ஜீவா, எதுக்கு சாரினா? ஆமாங்க, கண்டிப்பா உங்களுக்கு சாரி சொல்லணும்ல. சாரி பூர்ணி, நேற்று நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன்னா அதான் உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐம் ரியலி சாரி. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ஐம் ரியலி சாரி பூர்ணி. இட்ஸ் ஓகே ஜீவா, நான் எது தப்பா நினைக்கல. நீங்க ஏதோ டென்ஷன்ல இருந்தீங்கன்னு எனக்கு புரிஞ்சது. அத நான் விட்டுட்டேன். அதான் இப்போ உங்களுக்கு கால் பண்ண. நீங்க ஏதோ என் மேல கோவமா இருக்கீங்களான்னு கேட்கலாம்னு நினைச்சதா கால் பண்ண. நீங்க என்னடா என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? சரி, நான் எங்க கோவப்பட போறேன்? சாரிங்க, நேற்று மூட் அவுட்ல இருந்ததுனால உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிட்டேன். ஐம் ரியலி சாரி. எனக்கு மற்றபடி எந்த கோவமும் இல்லைங்க. ஜீவா, அப்போ நிஜமா உங்களுக்கு என் மேல எந்த கோவமும் இல்லல்ல? சே, அதெல்லாம் எந்த கோவமும் இல்லைங்க. உங்களுக்கு என் மேல எதுவும் கோவமா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் உங்ககிட்ட எப்படிங்க கோவப்படுவேன்? எனக்கு உங்ககிட்ட கோவப்படலாம் கண்டிப்பா முடியாது. நான் உங்ககிட்ட கோவலாம் பட மாட்டேங்க. ஓகே பூர்ணி, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு இருக்கேன். அம்மா நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கீங்களா? ஐயோ, இன்னைக்கு எனக்கு ஆஃப் ஆச்சே. நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன். நான் வரவா? உங்களுக்கு ஆஃபா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பூர்ணி, இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா? ஆமா, எனக்கு இன்னைக்கு ஆஃப் இல்ல. இன்னைக்கு ஃபுல் டே நான் ஃப்ரீ தான் ஜீவா. என்னாச்சு? நல்லதா போச்சு. பூர்ணி, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஜீவா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை பூர்ணி, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 5 o'clock போல நடேசன் பார்க் இருக்கு இல்லையா, அங்க வரீங்களா? நம்ம மீட் பண்ணலாமா? பூர்ணி, நீங்க ஃப்ரீயா இருந்தா வாங்க, இல்லைன்னா வேண்டாம். ஜீவா, are you serious? It's not a joking. நீங்க என்ன மீட் பண்ணனும் கூப்பிடுறீங்களா? ஜீவா சொல்லுங்க, சீரியஸாவே நீங்க என்ன மீட் பண்ண கூப்பிடுறீங்களா? சீரியஸாவே உங்களை மீட் பண்ணணும்னு தாங்க கூப்பிடுறேன். வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதுக்காக தான். வாங்க, வர முடியுமா? நீங்க ஃப்ரீ தானே? கண்டிப்பா ஜீவா, நான் ஃப்ரீ தான். நான் ஃப்ரீயா இல்லனாலும் பரவாயில்ல. நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா வருவேன். 5 மணிக்கு தானே? நான் முன்னாடி வந்துறேன். நீங்க வாங்க, நான் வந்து வெயிட் பண்றேன் ஜீவா. தேங்க்ஸ் பூர்ணி, கண்டிப்பா வந்துருங்க, ஏமாத்திடாதீங்க. உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸோட வரேன், கண்டிப்பா வந்துருங்க. சே, நான் அது ஏமாத்துறதாவது கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன். நீங்க வரவே இருந்துட மாட்டீங்களா? நீங்க கண்டிப்பா வருவீங்களா ஜீவா? ஐயோ, கண்டிப்பா வருவேங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்தே ஆகணும். உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசியே ஆகணும். அதை விட முக்கியமா அந்த சர்ப்ரைஸை நான் காமிச்சே ஆகணுங்க. நீங்க வாங்க. சரி ஜீவா, கண்டிப்பா வந்துடுறேன். நீங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்துடுறேன் ஜீவா. நான் வந்துடுறேன் ஜீவா. ஓகே பூர்ணி, தேங்க்யூ, வந்துருங்க. பூர்ணி, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். எங்க அத்தையை அட்மிட் பண்ணிருக்கோம், நாங்க போய் பார்க்கணும். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசட்டுமா? ஓகே, நீங்க கிளம்புங்க ஜீவா. ஓகே பூர்ணி, மறந்துடாதீங்க, 5 மணிக்கு நடேசன் பார்க் கண்டிப்பா வந்துருங்க. நம்ம இன்னைக்கு மீட் பண்ணியே ஆகணும். பூர்ணி, நான் வெயிட் பண்ணேன், ஏமாத்திடாதீங்க. கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன் ஜீவா, நான் கண்டிப்பா வந்துடுவேன். ஓகே பூர்ணி, வந்துருங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் வச்சுட்டுமா? ஓகே ஜீவா, வந்துடுறேன், கண்டிப்பா வந்துடுறேன் ஜீவா.